மென்னுக்குடி சமூனா நல்லா மென்னு குடிட்டீங்க. என்னடா பண்ற அடியே நிவல அம்மியா அழக ஒன்னாட்ட அழகு இந்த ஊர்ல யாரும் இல்ல. என்னாட்ட அளவா இருக்காங்களோ? கிடையவே கிடையாது. அடியே நிவல சொல்லியா என்னது வட்டு மறுக்க பொண்ணுக்காருக்கு என்ன வேணுமா? பொண்ணுக்கு வேணுமா? அடியே நிவல என் பேர் தான் 8வது வளர்ந்து ஆண்டு வரக்கூடிய என் பேரோ பேருண்ட ராட்சசி. என் பெயரோ பேருண்ட ராட்சசி. பேருண்ட ராட்சசியா இருந்தாலும் நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு அது 8வது வனம். 8வது வனத்துல வாழ்ந்து வர எனக்கு இந்த திருமணம் முடிந்தது. என்ன கல்யாணமா? கட்டணும். அடியே நிவல எங்க வீட்டுக்காரர்தான் 10வது வளர்த்து ஆண்டு வரக்கூடிய பேருண்ட ராட்சசன் என்னுடைய கணவர். இருந்தா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம். இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படியும் 10 லிட்டர் பால் வந்து என்ன நீயாவது இழுத்துக்கிறியா? 2 எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? நாள்தோறும் என் கணவர் ஆரம்பமான காணகத்துக்கு சென்று சரி சிங்கம் புலி கரடி யானை என்று சொல்லக்கூடிய மிருகங்களை அடிச்சு அங்க தூக்கி போடுவோம். அப்படி அப்படியே பிடிச்சி மாறக்கா 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 பச்சையா பிடிச்சம்பேன். அக்காவா அக்கா அடியே நிவல அப்படியே மறக்க மறக்க பச்சையா பிடிச்சி செப்ப செப்பையா பிடிச்சி தம்பேன். சப்பு சப்பியா திம்பியா? ஆமா நான் வேணா கொடுத்துட்டேன். அப்படி இருந்தாலும் என் கணவர் 10வது வனத்தில் ஆண்டு வரக்கூடிய ராட்சசராக இருந்தாலும் இன்று என் கணவர் எனக்கு ஆரியமான காணகத்துக்கு போயிருக்க வேட்டைக்கு ஆரியமான காணகத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி காட்டானை இப்படி சொல்லக்கூடிய மிருகங்கள் நிறைய முடிச்சு போடும். அப்படி நான் நிறைய திம்பேன். நிறைய தின்னுட்டு குளக்கரைக்கு போவேன். அப்படியே காலை விட்டு கல 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 அப்படியே கலக்கிறது. ஒரு அழைச்சு அழைச்சிட்டு ஒரு மூக்கு அடைக்கிறது. ஒரு மூக்கு வழியா ஒரு குளத்து தண்ணியவே குடிப்பேன். அப்படி ஒரு குளத்து தண்ணி குடிச்சுட்டு அப்படியே மல்லாந்து குடிச்சு படுத்து தூங்குறதுதான். அப்படியே 6 மாதிரி போவோம். மறுபடியும் அந்த அப்படி இருந்தாலும் 8வது வனத்துல இருக்கிற யாராவது வர்றவங்களை பார்த்து சொல்லு. கடவுளே மிருகங்களை கொண்டு வர அப்படியே பார்த்து சொல்லு. இந்த முறை
ஏகாதே நில்லையா சங்கமதேவா பொற்கொடியால் நானும் வரேன் ஏகாதே நில்லையா சங்கமதேவா இந்த இளங்கொடியால் நானும் வரேன் காதவழி போறவரே உனக்கு கால் துணையா நானும் வரும்போது எடுத்து சொல்லி போடி எனக்கு பிடிச்சிக்குது காம பெருக்கெடுத்து அடியே நிவனா பாடி சளிமூக்கி தொட்டிகள் ஒரு இரும்பு பிரச்சனை போட்டு அம்மா யாரும் காசு கொடுத்தாங்களா யாரு ஒன்னாட்டுமே இருக்குது அந்த பொண்ணு சொன்னிச்சு அப்படி நான் சொல்லல ஆமா என் நாட்டு மம்பளத்தான் அவ்வளவு பிடிச்சி சுடுதூரம் போறவரே சொல் துணைய நானு வரேன் தாதவழி போறவரே கை துணைய நானு வரேன் சொல்லி எடுத்து புடிச்சு கூட்டிட்டு வந்து உள்ள விடு புடிச்சுக்கிறேன் நான் காலையில காட்டி அந்த வேலைக்கு தான் வந்துக்கிறேன்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது உனக்கு அம்மா தாயே என்ன அம்மா தாயா ஏந்தி பால் கொடுக்கும் என் தாய் குந்தமாதேவி போல் தெரிகிறது உட்கார்ந்து பால் கொடுக்கும் என் தாய் என்னை பெத்த தாய் போல் தெரிகிறது உனக்கு கோடி சரணம் அம்மா உன்னை கும்பிட்டு நான் பணிகிறேன் வேண்டாம் தருமம் அம்மா பார்த்தா எனக்கு குத்தமாலை குறகுறிக்குது எனக்கு எடுத்து ஒரு முத்தம் தாரு இருந்து மாறு அப்படியே ஒரு மாதிரி காமம் பெருக்கெடுத்து ஓடுது கொஞ்ச நேரம் புடிச்சுக்காவ அம்மா தாயே வேண்டாம் தருமம் அம்மா பங்காளியை ஜெயிக்க பாசுபத வரவாங்க போறேன் என் எதிராளியை ஜெயிக்க ஈசனிடத்திலே வரவாங்க போறேன் கோடி சரணம் அம்மா வழி விடுங்கிற கும்பிட்டு நான் பணிகிறேன் வழிவிடு தாயே மாமன் ஜூஸ் வாங்கிட்டு வர மாட்டேங்கிற எப்படி எப்படி வெள்ளிங்கிரிக்கு சிவனை தேடி நான் வெள்ளிங்கிரிக்கு தவம் செய்ய செல்கிறேன் வரம் பெற வழிவிடு தாயே வழி விடுங்க இதுல பூந்து மரா புத்தேக்குள்ள
நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாங்க. தூரமா வைக்க முடியாது. உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்படியே சித்தாடும் சீலைக்குள்ள சித்திர பதுமுன்னு இருக்குது. ஐயா, அந்த பதுமையை மட்டும் பார்த்துட்டா போதும், நீ வேற எங்கேயுமே போக மாட்டேன், இங்கேயே தான் கிடப்ப. அம்மா வேண்டாம் தருமம் அம்மா. நான் சிவனிடத்திலே வரமாக போகணும். உனக்கு கோடி தருமம் தாயே. நான் அரக்கர் குலத்தில் பிறந்த இரக்கமில்லாத நெஞ்சம் கொண்டவள். என்ன வழி வேறு, அதாவது என்னை கட்டி சேர மாட்டேயா? முடியாது. அப்படியா? உண்மைதா? அந்த சங்கமா பையன் எடுத்து சொல்லி ஆசைக்கு இறங்க மாட்டேன்ட்டான். ஏண்டா அரக்கத்தில் பிறந்த இலக்கமலா நெஞ்சை கொண்ட என்னையே தோட மேல அடிச்சுட்டான். இதுவே இவன் நான் சும்மா விட போறது இல்ல. ஏய் பாரு, என் மாரெல்லாம் கிளி நல்லா கிழிச்சுடு. மாற கிளி என் பம்பை ஏமாத்த 10 அப்படியே கிழிச்சு போடுறான். மெதுவா வலையில ஓடுறான், வலையில ஓடுறான். சின்னம் பண்ணி எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் சொல்லி அவனுக்கு தலையை வெட்டது கல்கமரத்துக்கு முன்னாடி கட்டி போகும்போது ஒரு கொட்டு, வெளியே வரும்போது ஒரு கொட்டு. கொட்டல என் பேருண்ட கண்ணி இல்ல, நான் ஒரு மந்திரம் போட்டு படுத்துட்டு இருக்கிறேன். மாய விட்டு போட்டு எங்க வீட்டுக்காரர்